ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பொதுவாக வீட்டில் காலை மாலை 2 நேரமும் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பது நாம் பாரம்பரியமாக பின்பற்றி வரும் ஒரு பழக்கம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் லக்ஷ்மி தீபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த தீபத்தை நாம் என்றைக்கு வேண்டுமானாலும் ஏற்றத் தொடங்கலாம். இதற்கென தனியாக நாள் கிழமை எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மண் அகல் எடுத்து கொள்ளுங்கள். அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த விளக்கில் போட பஞ்சுத்திரி, அதை கொஞ்சம் மஞ்சளில் இணைத்து காய வைத்து கொள்ளுங்கள். இந்த திரியை போட்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும். இத்துடன் தீபம் ஏற்ற சுத்தமான பசுனை, இது கிடைக்காதவர்கள் நல்லெண்ணெய் ஏற்றலாம். ஆனாலும் பசுநெய்யில் ஏற்றுவதுதான் மிக சிறந்தது. இந்த தீபத்தை நாம் தினமும் சந்தியா வேளையில் ஏற்ற வேண்டும். அதாவது 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக ஏற்ற வேண்டும். அதுவும் நம் நிலைவாசலில் உட்புறம் ஏற்ற வேண்டும். நிலைவாசலில் உட்புறம் தரையை சுத்தமாக துடைத்துவிட்டு அதில் பச்சரிசி மாவில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு கொள்ளுங்கள். அதன் மேல் வெற்றிலை வைத்து வெற்றிலை மேல் நீங்கள் தயார் செய்து வைத்த அகல் விளக்கை மஞ்சளில் இணைத்து திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை சுற்றி கொஞ்சமாக வாசனைமிக்க மலர் தூவி வைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக அமர்ந்து எங்கள் செல்வ செழிப்புடன் வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொட்டு வணங்கிவிடுங்கள். மறுநாள் இதே தீபத்தை ஏற்றும் பொழுது பழைய அகல் திரி எல்லாம் அப்படியே பயன்படுத்தலாம். வெற்றிலையை மட்டும் தினமும் புதிதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த தீபம் ஒன்று கிழக்கு முகமாக பார்த்தபடி எரிய வேண்டும் அல்லது வடக்கு முகமாக எரிய வேண்டும். வெற்றிலை மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்தியது. அதே போல பஞ்சினை பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயார் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. நம்முடைய நிலை வாசலில் கிரகலட்சுமி ஆனவர் வீற்றிருப்பார் என்பது ஐதீகம். இத்தனை அம்சங்கள் பொருந்திய இந்த தீபம் நம் வீட்டில் தொடர்ந்து எரியும் பொழுது தாயாரின் முழுமையான அனுக்கிரகம் பெற்று உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை நிலை மாறி செல்வ செழிப்புடன் வாழ்வது உறுதி. நம்பிக்கையுடன் இந்த தீப வழிபாட்டு முறையை மேற்கொண்டு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயரலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.